திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா விசிக வந்து கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. விசிகன்றது திமுகவில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலமா இருக்கா சார்? நிச்சயமா விசிக திமுக கூட்டணி பலம் தாங்க, சந்தேகம் இல்லைங்க. ஆனால் ராமதாஸை உள்ள திமுக அழைச்சி கொண்டு வந்துன்னா இந்த கூட்டணி விசிகாவோட பலமும் செதறும். ராமதாஸால திமுக லாபமும் இருக்காது. மாறா விசிகாவால் வர பலமும் போயிடும். விசிகாவும் பாமகவும் ஒரு அணியில இருக்க முடியாது. இதுவரைக்கும் இருந்தது இல்லையா? இருந்திருக்காங்க 2011 இருந்து சைபர் ஆச்சு. ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல. வன்னியர் ஓட்டு தலித்துகளுக்கோ, தலித் ஓட்டு வன்னியர்களுக்கோ போவாதுங்க. இது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையாளர்கள் தான். சிந்தனையாளர்களாவது வேற எப்படி கருத்தியல் வேறங்க. அடிப்படையில் வந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் வந்து அந்த பகைமை என்பது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதுவும் பாமக விசிகான்னும் போது அந்த வாக்கு வங்கி என்பது ஒருவருக்கு ஒருவர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ கூட்டணி வச்சா அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு கட்சி வாக்கு எல்லாருக்கும் போகணும். இது ஜாதி கட்சியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கம்யூனல் காஸ்ட் லைன்ஸில் தான் ஓட்டு பிரியுது. ஓகே.